நான் விண்ணா டேய் நீ போடா டேய். அண்ணா வேல்ல கணேஷ் பாருண்ணா. டேய் உனக்காக செந்தில் எவ்வளவு பண்ணிருப்பாரு, இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். என் விசுவாசம் புள்ள பூச்சி மாதிரி இந்த முதுகுல குத்துற நீ. நோ செந்தில் என்ன முதுகுல குத்திட்டு துரோகம் இல்ல விசுவாசம்ன்றானா. நாளைக்கு என்ன குத்திட்டு விசுவாசம் இல்ல துரோகம் பல்ட்டி அடிச்சானா. அதான் நான் உன்கிட்ட கொத்து விட்டேன். நோ இவனை உயிரோட விட்டா நமக்கு சேஃப்டி இல்ல, போட்டுருனா. டேய் ராஜு எச்ச உன்னை உயிரோட விடுறதுக்கு எனக்கே துரோகம் பண்றியாடா. துரோகம் இல்லடா விசுவாசம். யாருக்கு? செந்திலுக்கு தானே? இல்லடா பத்மா. சண்டை செய்யறதுன்னு முடிவு வச்சுனா அவனால என் மயிரை கூட போட முடியாது. எப்படின்னா நாளைக்கு தான் திருப்பதி மொட்டடி போறேன், அப்புறம் நானே நினைச்சாலும் போட முடியாது. நோ பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊர்வல தௌலத்தா சுத்ததா பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீ என் கூட எதிர்றா. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறனா என் லேபிள்ல இருக்கிறேன்னு கணக்கு. என் லேபிள்ல இருக்கிறனா ஆப்போனன்ட் கூட உங்களை கை வைக்க போயிடுவான். தைரியமா போ. எப்படின்னா? ஏன்னா எனக்கு ஆப்போனன்ட்டே கிடையாது, நானே ஒரு ஜோக்கர் தான். நல்லா இருக்கிறியாண்ணா? விக்ரமா ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கொட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டு திட்டா ஒட்டுக்குது. சந்திரா உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். ஏய் கிளவி சாவ வச்சிரும் உன்னை, வெறுப்பேத்திரியா? சரி விடு சந்திரா, சும்மா ஜாலிக்குதான். சரி அந்த பையனை தெரியுதா? முன்னாடி சும்மா அவனை தெரிதா இவனை தெரிதான்னு வெயில் அடிக்குது, போய் பொருள் வாங்கி வாடி. இந்த வயசுலயே அவனை தெரிதா இவனை தெரிதான்னு நம்ம வயசுல எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? சந்திரா அவன் நம்ம மணிமேகலா புள்ள, இப்பயாவது அவனை தெரியுதா? ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நாம நடு ரோட்ல நின்னுறோம், அது தெரியுதா உனக்கு? சரி விடு சந்திரா, காலை வரும். இந்த வெயில்ல இப்படியே நின்னு பேசியிருந்தா மூலம் தாண்டி வரும். சந்திரா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ராயல் பலூடா வாங்கி கூட. ஆண்டி நான் சொல்லினே இருக்கிறேன். ஐயோ விடு சந்திரா, கொலை தனியா குடிச்சுக்கிறேன். நோ இல்லதான் அவனை போடுங்கண்ணா, நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனோம்டா, இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு, இப்படி முதுகுல குத்துவாங்கிறதுக்காடா முந்தின்னு போனேன். அக்காட்ட சொல்லி அசிங்கப்பத்துவா. ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும், காயின் பாக்கெட்டுல இருக்கணும். எது என் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் போட்டுனுக்குற. உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல, அவ்வளோ பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி தானே ஏதாவது உளர்னுக்குறான் இவன். அன்னைக்கு ரெட்டை போட்டு ஃபாலோ பண்ணணும்னு கூட தெரியாம காயின் எடுத்து பாக்கெட் வச்சுக்கினா. இல்ல உன்னை பத்மா கைடே சொல்றேன். தம்பி பத்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கப்பா, அப்புறம் அண்ணனை வேலைக்கு போக சொல்லி அடிச்சு துரத்துவாப்பா. தவுளோண்டு இருந்துட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? கையில காலில் அடிக்க வேண்டியதானையா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியிலலாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. டேய் தம்பி என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமா நான் டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு, அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம். அவ்வளவு தூரமா கேட்டுக்குது. நீங்க நான் அதை தேய்ச்சி நிக்கிறீங்க. டேய் போடா. அன்பே அம்மா பத்மாலாம் வீட்டுல இருக்கிறாங்களா? என்ன மாட்டேனா? கலா பெரிய பொண்ணாயிட்டா, பத்திரிக்கை வைக்கணும்டா. தவுளோண்டு இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கல அன்பே, வழக்கம் போல பிரியாணி கட்டணும் போறது மட்டும் கவரத்தினாராம மொய் கவர சேர்த்து எத்தனுவான். சரிண்ணா, செந்தில் அண்ணனும் வருவார்லண்ணா? ஆமா அன்பே, ஃபங்க்ஷனா 4 பேர் வரதானே செய்வாங்க. 4 பேர் வந்தா அது பேர் ஃபங்க்ஷன் இல்லண்ணா, ட்ரீட்டு. என்ன அன்பே ஜோக்கெல்லாம் பண்ற, பயம் விட்டுச்சு போல. இல்ல நான் வந்தா ஏதோ பிரச்சனை ஆயிடாது இல்லண்ணா. இது ஏன் வீட்டு ஃபங்க்ஷனு, வரவன் யாரும் விரதத்தோட வர மாட்டான். நோ நீ அண்ணனை வெட்டும் போதே வேடிக்கை தான் பார்த்திருந்த, என்ன வெட்டும் போது மட்டும் வேலைக்கு விட்டு காப்பாத்துவா போற, கை கட்டி நீ வேடிக்கை தான் பார்க்க போற. அன்பே தப்பா பேசாத. அண்ணனை குத்துனதுக்கு அப்புறம் சந்திரா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் செய்தி சொன்னது யாரு? நான் தான். அந்த மாதிரி உன்னை குத்துனதுக்கு அப்புறம் பத்மா கிட்ட போய் டான்னு செய்தி சொல்ல போறேன். நோ ஊடா போய் செய்தி சொல்றீங்கன்னா தபால்காரனா தம்பினா? சரி விடுப்பா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடாத, பத்மா அனுப்பி விட்டு மாடிக்கு வந்துரு, லைட்டா போடலாம்னா. நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு போடலான்னு கூப்பிட்டேன்டா. அப்படின்னா எங்களை போட்டுருவானா அவன்? வளர்த்திரடி பவுரோட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படணுமா? நான் என்ன பண்ணேன்னு என்னடா கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? கேவலம் அந்த 5 நிமிஷத்துக்கோசரம் எப்படி மாறுற பாத்தியா? ஏய் சந்திரா. சந்திரா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எதுக்கு? நீ தேங்காய் துரி முடிக்கிறதுக்கா? இல்ல சந்திரா, ராஜன் சாவுக்கு பழி வாங்கறதுக்கு. பாரு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பேசாதான்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். சந்திரா உண்மையிலேயே எனக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இருக்கு சந்திரா. அப்புறம் எதுக்கு ராஜன் சாவறது முன்னாடி கண்டுபிடிச்சு சொல்ல? இரு சந்திரா, குல்ஃபி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், போய் வாங்கி வந்துடுறேன். ஏய் உக்காரி, மணி சத்தமே கேட்கல, கதை கொடுத்துட்டு ஓடுறியா? சந்திரா நீ என் சக்தியை அவமதிக்கிற. உனக்கு ஒரு டாப் சீக்ரெட் சொல்றேன். அரசன் ஒருத்த வருவான், தூக்கி போட்டு எல்லாரையும் சொருவான். அப்புறம் சாயங்காலம் ஒரு ராயல் பலோடா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு, மீதி கதையை சொல்றேன். ராயல் பலோடா வாங்கி தரதுதான் கதை சொல்லுறேன். நீ மூட்டு தேங்காய் துருடி.